நானும் விஜய் அண்ணாவை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. நேற்று காஞ்சிபுரத்தில் நடந்த அவர் கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கார், தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத. அனைவருக்கும் நிரந்தர வீடு, ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம், கார் இவற்றெல்லாம் வரப்போகுது. எல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு செலுத்துறீங்க. இந்த மாதிரிலாம் பேசினா உங்களை தற்குறின்னு சொல்லாமல் அப்புறம் என்ன குறின்னு சொல்கிறது? விஜயண்ணா சொல்லுங்கண்ணா, மோட்டார் சைக்கிள் கொடுத்துருவீங்க, ஏதோ உங்கள் பணத்தில் 1,00,000 போட்டோ இல்லை மானியத்தில் வாங்கி கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த கார் எப்படின்னா வாங்கி கொடுப்பீங்க? எதுலேருந்து பொருளாதாரத்தை எடுப்பீங்க? எங்கேருந்து எடுப்பீங்க? தமிழ்நாட்டு பொருளாதாரமே நொடிஞ்சு போய் நிற்கிறது. நீங்கள் எப்படி பொருளாதாரத்தை கையில் எடுப்பீங்க? எந்த பொருளாதாரத்தை கையில் எடுப்பீங்க? அப்படியே கொஞ்சம் விளக்குங்க. திராவிட கட்சி என்ன பண்ணுதோ அதுதான் நீங்களும் பண்ணுறீங்க. அவங்க அப்படி தான் அண்டா கொடுத்தேன், குண்டா கொடுத்தேன், மிக்சி கொடுத்தேன், கிரைண்டர் கொடுத்தேன், டிவி கொடுத்தேன், ரிமோட்டு கொடுத்தேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் மோட்டார் சைக்கிள் வாகனத்தை இலவசமாக கொடுப்பீங்களா, இல்லை கார் இலவசமாக கொடுப்பீங்களா? வளர்ச்சியை எப்படி மேம்படுத்துவீங்க? அதுக்கு எந்த பொருளாதாரம் கையில் வச்சுருக்கீங்க? சொல்லுங்கள், விளக்குங்க. செய்தியாளர்கள் முன்னாடி விளக்குங்க, அப்புறம் பேசுவோம். அது தற்கூர்லாம் சேர்ந்து ஆச்சரியக்குரிய உருவாக்க போகுதா? மோட்டார் சைக்கிள் கொடுத்துட்டா, கார் கொடுத்துட்டா மக்கள் வாக்கு செலுத்திடுவாங்களா? தேர்தல் வரட்டும், நான் பேசிக்கலாம். நீங்கள் வாங்க, ஒரே நல்ல முதலமைச்சர் ஆகுங்க. கரூரில் 41 பேர் இறந்ததுக்கே புறமுதுகிட்டு ஓடி போன நீங்கள் தான் மக்கள் பிரச்சனையை தீர்க்க போகிறீங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கமா. ஆனால் அது கொள்கை இல்லைண்ணா, குரல் வேதம். கொள்கைக்கும் வேதத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கீங்க. வேதம்னா என்ன, கொள்கைனா என்னன்னு முதல்ல படிங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறீங்கள. ஆனால் ஏன் 41 மக்கள் இறந்து போனப்ப அப்படியே சொல்லாமல் பேசாமல் போயிட்டீங்க? இவர் ஆட்சிக்கு வராராம், மோட்டார் சைக்கிள் தராராம், கார் கொடுக்குறாராம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தனித்து விடப்படுவீங்க. 2026 தேர்தலுக்கு அப்புறம் கார் கொடுப்பீங்க, மோட்டார் சைக்கிள் கொடுப்பீங்க, மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவீங்க. ஆனால் சாராயத்தை ஒழிக்க மாட்டீங்க, குடிகாரனை ஒழிக்க மாட்டீங்க, மீனவனை பாதுகாக்க மாட்டீங்க. ஆனால் வீடும் காரும் மோட்டார் சைக்கிளும் கொடுத்து மக்கள் வாழ்ந்துருவாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய காமெடி. கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க. இவங்களே சேர்ந்து 5.5 லட்சம் கோடி கடை வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் இப்போ கார் கொடுக்குறீங்க, மோட்டார் சைக்கிள் கொடுக்குறீங்கன்னா எத்தனை லட்சம் கடை வச்சுட்டு போங்க? எங்கள் மக்கள் எவ்வளோ தான் சுமப்பாங்க வரிங்கிற பேரில்? அவர்களே கார் வாங்கி கொள்வார்கள், மோட்டார் சைக்கிள் வாங்கி கொள்வார்கள்.